வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே. மகரம் ராசிக்காரர்களுக்கு முதல் கோடீஸ்வர யோகத்தின் பொற்காலம் தொடங்குகிறது. பணம் குவியும் நேரம் இது. ராஜயோகத்தின் ஆதரவால் வாழ்க்கை உயர்ந்த தரத்திற்கு மாறப்போகிறது. வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிக கொள்மையான பண்பும் திட்டமிட்ட முன்னேற்றமும் கொண்டவர்கள். அவர்கள் செயல்கள் மிகுந்த பிரகாசமான செயல்திறன், முறையான துடிப்பும் கொண்டவை. பணத்தை ஈர்க்கும் திறமையில் சிறந்த நுண்ணறிவு, விவேகமான செயல்பாடு மற்றும் நோக்கமுள்ள நடைமுறை திட்டங்கள் இவர்களை முன்னிலை வகிக்கச் செய்கின்றன. பெரிய மனசாட்சி, பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம் போன்றவை இவர்களின் வாழ்க்கைகளை செல்வமாக்கும் பெருமைக்கும் நிரப்புகின்றன. மகரம் ராசிக்காரர்கள் சவால்களை அறிவும் அனுபவமும் கொண்டு சமாளிப்பவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்துடனும் நிலைத்த மனப்பாங்குடனும் நீண்ட கால கடமைகளுக்கு தன்னை கொடுப்பவர்களும். பெரிய பெயர், உயர்ந்த பதவி, நிலையான பணியிலும் சமூக மதிப்பிலும் முன்னேற்றம் இவர்களுக்கு வழிவகுக்கிறது. ராஜயோகம், வீடு வாங்கும் யோகம் போன்றவை அவர்களை சமூகத்தில் பெருமைக்குரியவர்களாக மாற்றும். மகரம் ராசிக்காரர்கள் அறிவில் திறமை மின்னல் போல வெளிர்கின்றனர். கணக்கு பரிசோதனை, திட்டமிடல், மேலாண்மை போன்ற துறைகளில் புதுமை, அறிவு, திறமை, மனசாட்சியுடன் செயல்திறன் இவர்களை வித்தியாசப்படுத்துகிறது. தனிப்பட்ட முயற்சியால் வீடு, கார் வாங்கும் யோகம், பணக்கார யோகம் போன்ற பலன்கள் வந்து சேரும். இவரின் முயற்சி பெரும் வெற்றிகளையும் நிலையான அடையாளத்தையும் தரும். மகரம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் நிலைத்துள்ள பெருமைகளையும் உயர்ந்த பதவிகளையும் பணக்கார வாழ்வும் பெற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிலையான சமூக பங்களிப்பு, பெரிய வாழ்க்கை திட்டம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவை காணப்படும். கோடீஸ்வர யோகம், ராஜயோகம் போன்ற பலன்கள் அவர்களை பெருமைக்குரியவர்களாக, சமூகத்தில் மதிப்பிட்டவர்களாக மாற்றுகின்றன. கடுமையான உழைப்பு மற்றும் திட்டமிடல் கொண்டவர்கள். பணம், சொத்து, சமூக பதவி ஆகியவற்றில் வெற்றி பெறுவீர்கள். அறிவு, செயல்திறன், சமூக மதிப்பு ஆகியவற்றில் சிறப்பாளர்கள். வாழ்க்கை முழுவதும் நிலைத்த முன்னேற்றம் மற்றும் பெருமை பெற்றவர்களாக இருப்பவர்கள். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் உயர்ந்த பதவி, அரசாங்க அல்லது நிறுவனங்களில் மேலாளர் நிலை பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அறிவு சக்தி, கடின உழைப்பு, திட்டமிடல் திறன் மற்றும் சமூக நெறிமுறை போன்ற பண்புகள் கொண்டு மிகச்சிறந்த ராஜயோகம் உருவாகும். இவர்கள் பெரிய சம்பளம், சமூக மதிப்பு, புகழ் ஆகியவற்றை அடைவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முயற்சியால் பணக்காரராக மாறும் திறன் அதிகம். திட்டமிடல் திறன், பொறுமை, விவேகமான முடிவுகள் இவர்களின் பணத்தை பெருக்கும். கோடீஸ்வர யோகம், வணிக வளர்ச்சி, முதலீட்டு பயன்கள் ஆகியவை இவர்களுக்கான பணக்கார யோகத்தை மிக வலுவாக வலியுறுத்துகின்றன. மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு, நிலம், வசதி இடங்கள் பெறும் வாய்ப்புகள் மிக அதிகம். நெறிமுறையான செலவு பிரிவு, திட்டமிட்ட முதலீடு மற்றும் கடின உழைப்பு இவர்களை இது போன்ற வீடு வாங்கும் யோகம் பெறச் செய்கிறது. வீட்டில் அமைதி, வளமை, பாதுகாப்பு ஆகியவை கூடும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுகாதாரமான வாழ்க்கை முறையும் தனிமைமிக்க நகர்வும் கிடைக்கும். அவர்கள் திறமையான பணியாளர்கள், திட்டமிடல் திறன் கொண்டவர்கள் என்பதால் வாழ்க்கையில் வசதியான வாகனங்கள் மற்றும் பயண வசதி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்வில் பெரிய சொத்து, வணிக வளர்ச்சி, தலைமைப்பாடுகள் பெறுவார்கள். இவர்களிடம் அதிக அறிவு, மனசாட்சி, முயற்சி, கடின உழைப்பு இருப்பதால் வாழ்க்கை முழுவதும் மிகச் செல்வாக்கு, பெரும் புகழ் மற்றும் நிலையான வளமை கிடைக்கும். வாழ்க்கையில் நிறமுறையான வெற்றி, புகழ், பணக்கார நிலை பெறுவார்கள். வீடு, கார், பணக்கார யோகங்கள், கோடீஸ்வர யோகம், ராஜயோகம் ஆகியவற்றில் அதிர்ஷ்டம் பெறுவார்கள். கடின உழைப்பு, திட்டமிடல் திறன், மனசாட்சி ஆகியவை அவர்களை சமூகத்தில் மதிப்பிட்டவர்களாக்கும். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் நெறிமுறையான திட்டமிடும் கடின உழைப்பில் நிபுணர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் முடிவுக்கு கொண்டு செல்லும் உறுதி, மனோபலம் மற்றும் பொறுமை கொண்டிருப்பார்கள். வாழ்க்கை முழுவதும் நிலைமையான முன்னேற்றம், பணியிடும் வணிகத்திலும் உயர்ந்த நிலை, சமூக மதிப்பு மற்றும் பெருமை. மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பொறுப்பான தலைவர், பாதுகாப்பான சகோதரர் மற்றும் நம்பகமான உறவினர். குடும்பத்தில் அன்பு மதிப்பும் வலுப்படும். பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் உறவினர்களுக்கு நடுநிலை பாதுகாப்பு வழங்குவார். வீடு வாங்கும் யோகம், செல்வம், குடும்ப நிலைத்தன்மை குடும்பத்தை வளமானதாக்கும். காதலில் மகரம் ராசிக்காரர்கள் நெறிமுறை, நிலைத்த மனப்பாங்கு, உணர்ச்சி சார்ந்த உறவுகள் விரும்புவார்கள். உண்மையான பாசம், பாதுகாப்பு, நம்பிக்கை. வாழ்க்கை துணை தேர்வில் தீர்மானம் மற்றும் நம்பகத்தன்மை. காதல் வாழ்க்கையில் நிலைத்த செல்வாக்கும் பெருமையும் கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்திலும் மனநிலையிலும் கட்டுப்பாடு மற்றும் திடத்தன்மை பெற்றவர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு திட்டமிடல் மற்றும் கவனம். மனநிலைக்கு திட மனப்பான்பு, மதட்டம் குறைவு, மன அமைதி. கடுமையான உழைப்பு காரணமாக சில சமயம் உறக்கம் மற்றும் ஓய்விற்கு கவனம் தேவை.
மகரம் ராசிக்காரர்கள் தனக்கேற்ற செயல்கள், தொழில் முன்னேற்றம், தனிப்பட்ட திறமை வெளிப்பாடு விரும்புவார்கள். புதிய திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, வணிக வாய்ப்புகளில் முன்னணி. பணியிலும் வணிகத்திலும் திறமை, திட்டமிடல், கடின உழைப்பு. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகம் தொடர்ந்து செல்லும். திடமான மனப்பாங்கும் கடின உழைப்பும் கொண்டவர்கள். குடும்பத்தில் பொறுப்பான தலைவரும் பாதுகாப்பான உறவினரும். காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை, உண்மை, நிலைத்த பாசம். ஆரோக்கியம் மற்றும் மனநிலையில் திடத்தன்மை மற்றும் கட்டுப்பாடு. தனிப்பட்ட முன்னேற்றம், பணக்கார யோகம், வீடு, கார் வாய்ப்பு, ராஜயோகம், கோடீஸ்வர யோகம் ஆகியவற்றை பெறுவார்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிக புகழும், பெரும் சொத்தும், உயர்ந்த பதவியும் பெறுவார்கள். ராஜயோகம், அரசாங்கம், பெரிய நிறுவன மேலாளர், சமூகத்தில் உயர்ந்த பதவி. கோடீஸ்வர யோகம், பெரும் சொத்து, வணிக வளர்ச்சி, முதலீட்டு பலன்கள், வாழ்க்கை முழுவதும் செல்வாக்கு. இதன் காரணமாக அவர்களின் நிலைமையான வாழ்க்கை, சமூக மதிப்பு, குடும்ப மகிழ்ச்சி நிலைக்கும். பணக்கார யோகம், உழைப்பு, விவேகம், நேர்த்தியான முதலீடு மூலம் பணக்காரம் ஆகுதல். வீடு வாங்கும் யோகம், சொந்த வீடு, நிலம், வசதி இடங்கள் பெறுதல். கார் வாங்கும் யோகம், வசதியான வாகனங்கள் மற்றும் தனிமை மிக்க பயண வசதிகள். வாழ்க்கை முழுவதும் நிலைமையான செல்வாக்கும் பாதுகாப்பு வசதியும். மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நிலையான தலைவராகவும் உண்மையான உறவுகளுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். குடும்ப உறவு, அன்பு, மதிப்பும், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பெற்றோர்களின் நல்வாழ்வு. காதல் வாழ்க்கை, உண்மை, பாசம், நிலைத்த மனப்பான்கு, பாதுகாப்பான உறவுகள். குடும்பத்திலும் காதலிலும் அதிர்ஷ்டம், செல்வாக்கு மற்றும் மனநிலைத்தன்மை. அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை கட்டுப்பாட்டில் வல்லவர்களும் திடமான மனப்பாங்கும் கொண்டவர்களும். உடல் ஆரோக்கியத்திற்கு திட்டமிடல், உணவு பழக்கம், உடற்பயிற்சி, மனநிலைக்கு மன அமைதி, பதட்டம் குறைவு, உறுதி. வாழ்க்கை முழுவதும் உறுதி மற்றும் சக்தி. மகரம் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட திறமை, புதுமை, அறிவு மற்றும் முயற்சி கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில், வணிக வளர்ச்சி, முதலீட்டில் முன்னணி. பெரும் பெயர், மதிப்பு, செல்வாக்கு, புகழ். வாழ்க்கையில் நிலைமையான அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி. மகரம் ராசிக்காரர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த தன்மை, சமூக பணியில், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட பெருமை பெற்றவர்கள். வாழ்க்கை முழுவதும் நிலைமையான வெற்றி, புகழ், செல்வாக்கு, பாதுகாப்பு, மகிழ்ச்சி. பெரும் யோகம், அதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகம், ராஜயோகம், பணக்கார யோகம், வீடு, கார் வாய்ப்பு அனைத்தும் வாழ்வில் தொடரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு சாதனையும் பெருமைக்குரியதாகவும் வண்ணமயமாகவும் இருக்கும். பெரும் புகழும் செல்வாக்கும் சமூக மதிப்பும் பெற்றவர்கள். கடின உழைப்பு, திட்டமிடல் திறன், மனசாட்சி வாழ்வை முன்னேற்றும். பெரும் ராஜயோகம், கோடீஸ்வர யோகம், பணக்கார யோகம், வீடு, கார் வாய்ப்பு கொண்டவர்கள். குடும்பத்தில் தலைமை, காதலில் உண்மை, பாசம், ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு. தனிப்பட்ட திறமை, புதுமை, முயற்சி, அதிர்ஷ்டம், வாழ்க்கை வெற்றி. ஒவ்வொரு நாளும் பெருமைக்குரிய அறிவாய்ந்த வண்ணமயமான வாழ்க்கை தொடரும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கும் வெற்றி, தெளிவான திட்டமிடல் மற்றும் நேர்மையான முயற்சியின் விளைவு. அவர்களுக்கு கடுமையான உழைப்பு மட்டுமல்ல, தெய்வ அனுக்கிரகம், சரியான இடத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் ஆகியவையும் வாழ்க்கையை வளமாக்கும். வாழ்வின் முக்கிய தருணங்களில் வீடு, கார், நிலம், பணம், உயர்ந்த பதவி போன்ற பலன்கள் தானாகவே தோன்றும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை திட்டமிட்டபடி முன்னேறும் பயணமாக காண்பவர்கள். அவர்களுக்கு சரியான காலத்தில் எடுத்த முடிவுகள், சிரமங்களை சமாளிக்கும் திறன் மற்றும் கடுமையான உழைப்பு அடிப்படையாக இருக்கும். ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தாலும் திடீரென ஏற்படும் உயர்வு, தொழில் வளர்ச்சி, மரியாதை, பொருளாதார செல்வம் போன்றன கடைசியில் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றும். மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே தொழிலில் நிதானமான, திட்டமிட்ட மற்றும் பொறுப்பான அணுகுமுறை கொண்டவர்கள். அவர்கள் உடற்பயிற்சி செய்யும் இடங்களில் நிரந்தர வருமானம், அதிரடி பணவரவு, கோடீஸ்வர யோகம், பெரிய முதலீட்டு வாய்ப்புகள் தாகமாகவே தோன்றும். வாழ்க்கையில் கடினமான உழைப்பு மற்றும் உறுதியான திட்டம் கொண்டு நடந்தால் பெரிய பதவி, செல்வம் மற்றும் ராஜயோகம் கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் வெளிநாடுகளில் வாய்ப்புகளை தேடும் ஆர்வமும் கொண்டவர்கள். வெளிநாட்டு வேலை, பயணம், கல்வி, தொழில், ஆல் தஸ் எக்ஸ்பயர் தயார் ஹரிசான்ஸ். புதிய கலாச்சாரம், புதிய மொழி, புதிய மனிதர்களை சந்தித்தல் அவர்களின் ஆன்மீக மற்றும் அறிவு செல்வத்தை அதிகரிக்கும். மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிப்பார்கள். அவர்கள் நேர்மை, பொறுமை, குடும்ப உறவுகளை நிலைப்படுத்தும் திறன் கொண்டவர்கள். ஆரம்பத்தில் சில கட்டுப்பாடுகள் கடுமையாக தோன்றினாலும் நேர்மை மற்றும் உண்மையான அன்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உருவாக்கும். வாழ்க்கை துணை சரியானவர் வந்தால் குடும்ப வாழ்வு செழிப்புடன் நிறைவடையும். அதேபோல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தெய்வ அனுக்கிரகம், நேர்மையான முயற்சி, திட்டமிட்ட செயல்கள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும். வீடு, கார், நிலம், பணம், உயர்ந்த பதவி போன்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை முழுவதும் பெற்ற அறிவு, அனுபவம், மனநிறைவு ஆகியவை அவர்களை இறுதி வெற்றிக்கு கொண்டு சேர்க்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் ஆன்மீக வழிபாடு, குரு பகவானை நினைத்து செய்யப்படும் அனுஷ்டானங்கள், தர்ம பணி ஆகியவற்றால் வாழ்க்கை வளமாகும். அவர்கள் செய்த நன்மைகள், தியாகங்கள், பிறருக்கு உதவுதல் போன்றவை காலப்போக்கில் பல மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும்.
மகரம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியம் உள்ளது. ஆனால் அதிக பணியிலும் மன அழுத்தத்திலும் சோர்வுகள் ஏற்படலாம். நடைப்பயணம், உடற்பயிற்சி, யோகா போன்ற பழக்கங்கள் அவர்களுக்கு பலனளிக்கும். மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை ஆரோக்கிய வாழ்வின் உண்மையான அடித்தளம் ஆகும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் மாயாச்சலம் போல தோன்றும். நீண்ட கால முயற்சி வெற்றியாக மாறும். திடீர் வாய்ப்புகள் தங்களையே எதிர்பாராத உயரத்திற்கு கொண்டு செல்லும். பணவரவு, பதவி உயர்வு, சமூக மரியாதை, குடும்ப செல்வம் போன்றவை இந்த அதிரடி காலங்களில் தானாகவே தோன்றும். வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மகரம் ராசிக்காரர்கள் மனநிறைவு, செல்வம், மரியாதை மற்றும் குடும்ப மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் வாழ்வார்கள். அவர்கள் வெற்றியும் செல்வமும் திட்டமிட்டப்பட்ட முயற்சி, நேர்மை மற்றும் கடுமையான உழைப்பின் மூலம் நிரந்தரமாக இருக்கும். இதுவே அவர்களின் உண்மையான ராஜயோகம் மற்றும் வாழ்வின் உச்சம். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி 3ஆம் வீட்டில் நடைபெறுவதால் தைரியமும் முயற்சியும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்ய ஏற்ற காலம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சுப நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டு. சரியான திட்டமிடலால் வாழ்க்கை சிக்கல்களை எளிதில் சமாளிக்க முடியும். அதிலும் முக்கியமாக மகரம் ராசியின் முதல் வீட்டில் சூரிய சுக்கிர சேர்க்கை உருவாகிறது. இதனால் மகரம் ராசிக்காரர்களின் ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீர்ந்து லாபங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்கள், நீங்கள் சனியை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த ஆண்டு உங்களுடைய கௌரவத்திற்கு ஊறு நேராது. அன்றாட பணிகளில் தொய்வு உண்டாகாது. கடுமையாக உழைக்க வேண்டி வரும். அதனால் பயனும் உண்டாகும். நண்பர்களிடமோ தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலோ வியாபார ரீதியாகவோ யாரிடமும் தகராறு வரும்படி நடந்து கொள்ளாதீர்கள். உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். பொருளாதார நிலை பாதிக்கப்படாது. கணவன் மனைவி உறவு களிப்புடன் விளங்கும். உறவினர்களால் ஏற்படும் தொல்லைகளில் ஒரு கட்டுப்பாடு இருக்க இடம் உண்டு. பொதுவாக நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. குறிப்பாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் அப்படி நடந்து கொள்ள முடியாதபடி நிலைமை உருவாகலாம். எச்சரிக்கை: உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். பண கஷ்டம் இருக்காது. முதலாளி தொழிலாளி உறவு பாதிக்கப்படாமல் காப்பதில் குரு சாராடுக்குமே பொறுப்புள்ள நேரம் இது. உத்தியோக மேன்மை உண்டு. பதவி உயர்வு கிடைக்கும். தேவையான இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்திகள் படிப்படியாக ஏற்படும். வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்குவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். விவசாயிகளுக்கு வில்லங்கம் ஏதும் உருவாகாது. மகசூல் அதிகரிக்கும். இயந்திரம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டாகலாம். பொருளாதார சிக்கல் வராது. தொழில் அபிவிருத்திகள் பாதிக்கப்படாது. மக்கள் சுபிட்சம் சீராக இருக்கும். கட்சி பணிகளில் கள சுறுசுறுப்பு ஏற்படும். பேசும் வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கலைத்துறை பணிகளில் அன்றாட பணிகள் பாதிக்கப்படாது. சில நன்மைகள் உண்டாகும். தொழில் சிறப்படையும். பொருளாதார நிலையில் பாதிப்புகள் ஏற்படாது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரபலமானவர்களுடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். இசை, எழுத்து ஆகிய துறைகளில் பணிபுரியவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பெண்களின் பணிகள் சுறுசுறுப்படையும். குடும்ப அமைதி கெடாது. வேலை செய்யும் பெண்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு பணிகள் சுமாரான நிலையில் நடைபெறும். சில நன்மைகள் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை, உள்ள கோளாறு போன்ற குறைகள் நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதேனும் நடக்கலாம். மாணவர்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பெரியோர் நல்லாசியை விரும்பி பெறுங்கள். நலம் விளையும். கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பெறுவார்கள். மருத்துவம், மேனேஜ்மெண்ட் துறை மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இந்த ஆண்டு செல்வ நிலையில் எச்சரிக்கையோடு இருந்தால் எதையும் பறிபோகாமல் காத்து கொள்ளலாம். மிகுந்த உழைப்பும் இருக்கும். வியாபாரிகளுக்கு, விவசாயிகளுக்கு உற்சாக நிலை உண்டு. கலைத்துறையில் அன்றாட பணிகளுக்கு இடையூறு ஏற்படாது. குடும்ப நலம் உண்டு. அரசியல்வாதிகள் மக்கள் நலனில் அக்கறை காட்டுங்கள். நற்பணியில் ஈடுபடுங்கள். பேசும்போது அளந்து பேசினால் தொல்லை இல்லை. பெரியோர் ஆசியை விரும்பி பெற்றால் பல விஷயங்களில் இழிவு உண்டாகாது. தப்பிக்கலாம். அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு திருப்புமுனை காலமாக இருக்கும். நீண்ட மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மன நிம்மதி அதிகரிக்கும். பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த சான்ய யோகம் உயர்வு மற்றும் அங்கீகாரம் தரும். நீண்ட காலமாக செய்த உழைப்பிற்கு உரிய பாராட்டு கிடைக்கும்.
பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகள் உருவாகும். சுயதொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்குவார்கள். சர்வதேச அளவில் தொழில் தொடர்புகள் விரிவடையும். விவசாயம் மற்றும் நிதி மேலாண்மை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் திருமணம் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் சூழல் உருவாகும். மொத்தத்தில் 30 ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ள இந்த அரிய சாணிய யோகம் சிம்மம், தனுசு மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் புதிய ஒளிகளை ஏற்றும் ஒரு பொற்காலமாக அமைய இருக்கிறது. குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் புத்தாண்டின் தொடக்கத்தில் தைரியம், வீரியம் அதிகரிக்கும். புதிய திட்டங்களில் செயல்படும் வாய்ப்புகள். சமூகத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப உறவுகள் வலுப்பட்டு உறவினர் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அதேபோல் மகரம் ராசிக்காரர்களின் மறைந்த திறமைகள் வெளிப்படாமல் போகும் போது அவை தொழில், சமூக, ஆன்மீக பணிகளில் பெரிய பலனாக மாறும். எழுத்து, பேச்சு, ஆலோசனை, வழிகாட்டல் போன்ற திறன்கள் சிறந்த நிலையில் வெளிப்பட்டு பணமாகவும் சமூக மதிப்பாகவும் மாறும். அறிவு அவர்களின் உண்மையான செல்வம் ஆகும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பொற்காலம் தோன்றும். நீண்ட கால உழைப்பு, பொறுமை, திட்டமிடல் ஆகியவை ஒரே நேரத்தில் பலனாக மாறும். அந்த கட்டத்தில் செல்வம், உயர்ந்த பதவி, சமூக மரியாதை, குடும்ப அமைதி ஆகிய அனைத்தும் ஒன்றாக கைகூடும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மனநிறைவு மற்றும் உள் அமைதி அடைவார்கள். பணம், பதவி அல்லது செல்வம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்ட அனுபவமும் பெற்ற நல்வழிகாட்டலும் அவர்களை மறக்க முடியாத வெற்றிக்கு கொண்டு சேரும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சிறிய பழக்க வழக்கங்கள், தினசரி நடைமுறைகள் மற்றும் மன உறுதி மூலம் வெற்றி பெறுவார்கள். ஒவ்வொரு நாளும் மனதில் நேர்மறை எண்ணங்கள், நற்பணி, நன்றியுடன் ஆரம்பம் ஆகியவற்றை கடைபிடித்தால் எதிர்பாராத வாய்ப்புகள் தாமாகவே உருவாகும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் தீய சக்திகள் தடையாக இருக்க முடியாது. மகரம் ராசிக்காரர்கள் பெரிய பரிகாரங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வியாழக்கிழமைகளில் குருவை நினைத்து வழிபாடு, மஞ்சள் மலர் பூஜை, தர்ம பணி, உதவி சேவை போன்ற எளிய அனுஷ்டானங்கள் தான் வாழ்க்கையை பாதுகாக்கும் சக்தியாகும். தொடர்ந்து செய்யும் இந்த சிறிய வழிபாடுகள் அதிரடி தடைகள் நீக்கம், வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் வெற்றி ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது திட்டமிடப்பட்ட கற்றல் நிறைந்த வெற்றி கதை. இளம் வயதில் சோதனை, நடுவில் முயற்சி, இறுதியில் வெற்றி. விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிச்சல், உண்மையை விட்டு விலகாத நேர்மை, மற்றவர்களை உயர்த்தும் மனப்பான்மை. ஆல் தஸ் டிஃபைன் தேர் யூனிக் ஜர்னி. மேலும் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மகரம் ராசிக்காரர்கள் உள்ள அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, சமூக மரியாதை ஆகியவற்றுடன் வாழ்வார்கள். பணம், பதவி, செல்வம் எல்லாவற்றையும் தாண்டி நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதே என்ற திருப்திதான் அவர்களின் உண்மையான வெற்றி. மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ராஜயோக காலமாக மாறும். இந்த நேரத்தில் திடீர் உயர்வு, பெரிய பதவி, சமூக மரியாதை, நிலைத்த செல்வம் போன்ற அனைத்தும் ஒரே நேரத்தில் தோன்றும். இளம் வயதில் செய்த உழைப்பு, பொறுமை, திட்டமிடல் ஆகியவை இப்போது முழுமையாக பலனாக மாறும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு, முதலீட்டு லாபம், சொத்து சேர்க்கை போன்ற வாய்ப்புகள் தோன்றும். இது அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும். சரியான ஆலோசனை மற்றும் திட்டமிடலுடன் நடந்தால் இந்த செல்வம் மேலும் பெருகி வாழ்க்கையில் நிலைத்த செல்வத்தை உருவாக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் போது பொறாமை, சிக்கல்கள், தடைகள் சிலரால் ஏற்படலாம். ஆனால் தெய்வ அனுக்கிரகம், மன உறுதி, நேர்மை, திட்டமிடல் ஆகியவை இவர்களை பாதுகாக்கும். நேர்மையான முயற்சியும் பொறுமையும் கூடினால் எதிரிகள் தாமாகவே விலகி விடுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் அனுபவங்கள் கர்ம பலன்களில் வெளிப்பாடாக இருக்கும். நல்லதும் கெட்டதும் அனைத்தும் ஒரு பாடமாகவே வரும். இந்த பாடங்களை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதிகளில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். பிறருக்கு செய்த நன்மைகள், தியாகங்கள், உதவிகள் பல மடங்கு ஆசீர்வாதமாகவே திரும்பி வரும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மனநிறைவு, குடும்ப மகிழ்ச்சி, சமூக மரியாதை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றுடன் வாழ்வார்கள். பணம், பதவி அல்லது செல்வம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவர்களை உண்மையான வெற்றிக்கு கொண்டு செல்லும். அதாவது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ராஜயோக காலமாக மாறும். இந்த தருணத்தில் அவர்களின் திடீர் உயர்வு, தலைமை பணிகள், நிர்வாக பதவி, சமூக மரியாதை, சமூகத்தில் அதிக வலிமை ஆகியவை ஒரே நேரத்தில் தோன்றும். இளம் வயதில் செய்த கடுமையான உழைப்பு, பொறுமை மற்றும் திட்டமிடல் இப்போது முழுமையான பலனாக மாறும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை சில நேரம் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு, முதலீட்டு லாபம், சொத்து சேர்க்கை, கோடீஸ்வர யோகம் போன்ற வாய்ப்புகளை அனுபவிப்பார்கள்.
குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் தடைகள், எதிரிகள், சூழல் சிக்கல்கள் போன்றவை தோன்றலாம். ஆனால் அவர்கள் அறிவு, நேர்மை, தெய்வ அனுக்கிரகம் ஆகியவற்றை மனதில் வைக்கும் போது வாழ்க்கை பாதை எளிதாக மாறும். வியாழக்கிழமை குரு பகவானை நினைத்து செய்யப்படும் ஜபங்கள், மஞ்சள் மலர் பூஜை, தர்மபணி, தானம் போன்ற எளிய அனுஷ்டானங்கள் சின்ன மாற்றங்களாக தோன்றினாலும் வாழ்க்கையில் பெரும் பாதுகாப்பையும் அதிரடி வெற்றிகளையும் தரும். மகரம் ராசிக்காரர்கள் பெரிய பரிகாரங்களை தேட வேண்டிய அவசியமில்லை. வீடு, நிலம், பணம், குடும்ப சந்தோஷம், உறவுகள், பாதுகாப்பு போன்றவை எளிய வழிபாடுகளாகவும் தெய்வ அனுக்கிரகமும் நேர்மையான முயற்சியாலும் தானாகவே உருவாகும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் வைத்து ஜபம் செய்வது, ஏழைகளுக்கு உணவு, கல்வி உதவி அல்லது துணை சேவை செய்தல், குடும்ப உறவுகளை பாதுகாக்கும் சிறிய வழிபாடுகள், ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யும் பழக்கம், இவை அனைத்தும் வாழ்க்கைகளை பாதுகாக்கும் சக்தி உள்ள சாதனைகள் ஆகும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது திட்டமிடப்பட்ட ஆன்மீகமும் சிந்தனையும் முயற்சியும் இணைந்த பயணம். அனுபவங்கள், சவால்கள், தடைகள், ஆல் தேஸ் ஆர் கர்ம பலன்களின் வெளிப்பாடுகள். நல்ல செயல்கள், உதவிகள், தியாகங்கள் கடைசி வரையிலும் பல மடங்கு திரும்பி தரும். மனநிலை உறுதியான போது எந்த ஒரு தடைகளையும் நிலைத்தராது. வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வாழ்க்கையை நிலைத்த வைக்கும் வலிமையாகவும் ஆன்மீக சக்தியாகவும் மாறும். சரி, ஜோதிடம் ஒரு கலை. அதில் நம்ம சேனல் உங்களுக்கான வழிகாட்டி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.